இவ்வாண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூசத்திற்கு கெடா மாநில அரசாங்கம் பிரத்யேக விடுமுறையினை வழங்கும் என்று கெடா மந்திரி பிசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தைப்பூச விழாவிற்கு பொது விடுமுறை வழங்கிய மாநில மந்திரி பிசார் டதஸ்ரீ முகமது சனூசிக்கும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் கெடா மாநில இந்திய பிரிவின் கண்காணிப்பாளருமான ஓங் சியா சென்னுக்கும் தமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கெடா மாநில இந்து சங்க தலைவர் எஸ் பரமசிவம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கான வீட்டுக்காவல் தொடர்பிலான அரச உத்தரவு குறித்து கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருவதற்கு எதிராக வாய்ப்பூட்டு உத்தரவு அல்லது தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை கோரும் சட்டத்துறை தலைமை அலுவலகத்தின் விண்ணப்பம் குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு அம்னோ தலைவர் டதஸ்ரீ அமாட் ஜாகிர் ஹமீடி மறுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து பின்னொரு நாளில் தாம் கருத்து தெரிவிப்பதாக துணை பிரதமருமான அவர் தெரிவித்துள்ளார். விழா காலங்களில் அளிக்கப்பட்டு வரும் இலவச சாலை கட்டண சலுகை நிறுத்தப்படும் பட்சத்தில் அரசாங்கத்தால் ஆண்டுக்கு 19 கோடி வெள்ளியை மிச்சப்படுத்த முடியும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி நேற்று தெரிவித்தார். குறைந்த வருமானம் கொண்ட வர்க்கத்தினருக்கு அரசாங்க உதவித்தொகை சரியாக சென்று சேர்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டில் விழா காலங்களுக்கான இலவச சாலை கட்டண சலுகை நிறுத்தப்படுகிறது என்றும் இதுகுறித்து கடந்த ஆண்டில் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாகவும் செவ்வாய்க்கிழமை நந்தா கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளரான தம்முடைய வளர்ப்பு மகன் ரிசா அசீஸ் நேர்மையாக கிடைத்த பணத்தை கொண்டுதான் படங்களை தயாரித்தார் என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். அபுதாபியின் ஆபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஜேஎஸ் எனும் நிறுவனம் ரிசாவுக்கு நேரடி கடன் எனும் நிலையில் பணத்தை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். அமீரக அரச குடும்பத்தினரை சேர்ந்தவரான ஷேக் மன்சூர் பின் ஷாயிட் அல் நஹ்யான் என்பவரின் இணக்கத்தின் பேரில் கடன் தொகை வழங்கப்பட்டதால் அதனை ரிசா ஏற்றுக்கொண்டார் என்று தம்முடைய வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லாவின் மறு விசாரணையின் போது நஜீப் இதனை தெரிவித்தார். பாஸ் மற்றும் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் உட்கட்சி மோதல்கள் மற்றும் தெளிவான கொள்கைகள் இல்லாதது நாட்டிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிந்தனை குழுவான இல்ஹா மையத்தின் நிர்வாக இயக்குனர் ஹிஷாமுதீன் மக்கார் கூறுகையில், நஜீப் ரசாக்கிற்கு எதிர்க்கட்சி கூட்டணி அளித்த ஆதரவு உள்ளிட்ட அண்மைய கருத்து வேறுபாடுகள் அதன் கூட்டணி கட்சிகள் ஒருவருக்கொருவர் முரண்படுவதை காட்டுகின்றன என்று தெரிவித்தார். அதேபோல் அது வழிநடத்தும் 4 மாநில அரசாங்கங்களின் குழுவான SG4 ஆலோசகராக மகாதீரை நியமிக்க பாஸ் கட்சி எடுத்த ஒருதலை பட்ச முடிவு பாஸ் மொஹிதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் அணிகளுக்குள் கொண்டுள்ள கருத்து வேறுபாடுகளை காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த பொது தேர்தலுக்கான அதன் பிரதமர் வேட்பாளர் குறித்தும் கருத்து வேறுபாடு உள்ளது என்று அவர் கூறினார். இந்நடவடிக்கைகள் பெரிகாத்தான் நேஷனலின் மிக உயர்ந்த மட்டங்களில் ஒருமித்த கருத்து இல்லாததை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். ஜொகூர் ஜலான் சனாய் சீலாங்கில் நேற்று நிகழ்ந்த 9 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். காலை 10:30 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக கூலாய் காவல்துறை தலைவர் முகமது ரெட்சுவான் சலே இதனை உறுதிப்படுத்தினார். இதில் 4 லாரிகளும் 5 கார்களும் அடங்கும் என்று அவர் கூறினார். 50 வயது லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து 33 வயது நபரின் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் பின்புறம் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அதன்பின் மற்ற 6 வாகனங்களும் பாதிப்புக்குள்ளானதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.